சைபர் செக்யூரிட்டினா என்ன சார்னா, ஹேக்கிங்ல என்ன மாதிரி ஹேக்கிங்லாம் நடக்குதுப்பா? நம்ம வீட்டில் இருந்து ரவுட்டர் ஆர் மோடம் மூலமா இன்டர்நெட்டுக்கு போகுது. ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது தான் எனக்கே தெரிய வந்துச்சுங்க, சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு படிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தன்னுடைய டேட்டாவை காப்பாற்றுறதுக்கு சைபர் செக்யூரிட்டி தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு சூழ்நிலை இருக்குங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, மொபைல் ஹேக் ஆகிடுச்சு சார், கம்ப்யூட்டர் ஹேக் ஆகிடுச்சு, என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு வேறு யாரும் யூஸ் பண்ணிட்டாங்க, என்னோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிட்டாங்க, அப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் மனிதர்கள் இருக்குங்க. கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஃபீல்டு தான் சைபர் செக்யூரிட்டிங்க. ஓகேவா? இதை போய் வேலை செய்யணும்னு கிடையாது, உன்னை நீ காப்பாற்றிக்கிறதுக்கு சைபர் செக்யூரிட்டி படிக்க வேண்டிய இது ஒரு தற்காப்பு டெக்னாலஜின்னு சொல்லாங்க. கராத்தே எப்படி தற்காப்பு கலையோ அது மாதிரி நம்மளை காப்பாற்றிக்கிறது சைபர் செக்யூரிட்டி கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கோங்க. ஓகேவா? சைபர் செக்யூரிட்டி படிக்கணும்னா எதெல்லாம் படிக்கணுன்றதை பற்றி டீட்டெயிலாக நாம் இப்போ பார்க்கலாங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டின்ற ஃபீல்டில் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் இருக்குங்க, நாம் கற்றுக்க வேண்டியதுங்க. சைபர் செக்யூரிட்டினா என்ன சார்னா, ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கே தெரியாமல் நம்மளுடைய டேட்டாக்களை அன்லாக் பண்ணி இன்டர்நெட்டில் எங்கேயோ உட்காந்துக்கிற நம்மளுடைய டேட்டாவை அன்லாக் பண்ணி நம்ம டேட்டாவெலாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க நமக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க, நமக்கு தெரியாமலே நமக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணி சில விஷயங்களை எடுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதை நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. அதுக்கு நம்மளை காப்பாற்றிடுங்க. அதுக்கு தான் தேவையானவங்க தான் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. நாம எப்படி சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறது, என்னெல்லாம் நம்ம படிக்கணுன்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி சார் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸாக படிச்சலாம் சார் முடிவு பண்ணிட்டேன் சார்னா, முதல்ல நீங்கள் என்ன பண்ணால் அதில் என்னெல்லாம் டாபிக் இருக்குது, எப்படி அதை படிக்கிறது முதல்ல தெரிஞ்சுங்க. என்னெல்லாம் டாபிக் இருக்குது, என்ன டீட்டெயில்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் படிக்கிறத பற்றி யோசிக்கலாங்க. அதுக்கு இந்த லிங்க்குக்கு போங்க, இது டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன் இந்த லிங்க்குங்க. அதை கிளிக் பண்ணு, டீட்டெயிலாக பாரு, அப்புறம் படிக்கிறத பற்றி யோசிக்கலாங்க. சரி, படிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் சார், என்ன சார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதுதான் மெயில் ஐடிங்க. இந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாங்க. கால் பண்ணி பேசுகிறேன்ப்பா அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த 4 நம்பரில் எதனா ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்படி இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சார் நேரில் வந்துடலாம் சார்னா, சென்னையில் மதுரவாயில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது, ஒரு சாக்லேட் வாங்க, இல்லை உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக எடுத்துருவாங்க, சாப்பிட்டுட்டு பேசுகிறேங்க. ஓகேவா? இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட், அந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணி உங்கள் டீட்டெயில் மொபைல் நம்பர் போடுங்க, ஆனால் நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முதல் கான்செப்ட்டுங்க. ஹேக்கிங்கில் என்ன மாதிரி ஹேக்கிங்லாம் நடக்குதுப்பா? ஓகேவா? அந்த பாசிபிலிட்டி ஆஃப் அட்டாக்குங்க, அந்த ஹேக்கிங் டெக்னிக். முதல்ல அவன் எதிரி நம்மளை எப்படி அடிக்கிறான்னு தெரிஞ்சாதான் நாம் அதுக்கு தான் ரெடி ஆக முடியும். முதல்ல அந்த ஹேக்கிங் டெக்னிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக தான் பண்ணுவான். ஆண்ட்ராய்டு, விண்டோஸ், லினக்ஸ், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பற்றி நாம் நிறைய தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேக்கிங் எல்லாமே நெட்வொர்க்கிங்கில் தாங்க நடக்குங்க. ஓகேவா? ஸோ அந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. எப்படி கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிருக்கு, எப்படி டேட்டா போகுது, எது மூலமாக இங்கேருந்து டேட்டா இன்டர்நெட்டுக்கு போகுது, எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுங்க. தெரிஞ்சுக்கிட்டா இந்த டேட்டாலாம் போகிறதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒன்று தேவைப்படுங்க, ரவுட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம வீட்டில் இருந்து ரவுட்டர் ஆர் மோடம் மூலமா இன்டர்நெட்டுக்கு போகுது. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகுது, நானும் அவனும் சேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரவுட்டிங் மெக்கானிசம், ஓகே, அந்த நெட்வொர்க்கிங்கில், அந்த இன்டர்னலாக நெட்வொர்க்கிங்கில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி இந்த ரவுட்டிங் மெக்கானிசமாக இருக்கட்டும், நீங்கள் ஹேக்கிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நமக்கு தேவை ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜுங்க. .NETஓ, ஜாவாவோ, பைத்தானோ, PHPஓ, ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது கற்றுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டாக்கள் எல்லாத்தையும் தான் முதல்ல ஹேக் பண்ணுவான். ஓகேவா? பேங்க்ல இருக்கிற டேட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம், பேங்க்ல உன் அக்கௌண்ட் இருக்கிற பணத்தை மாத்திடுறது, டெலிட் பண்ணுறது, ஏதாவது பண்ணுவாங்க. அப்போ இந்த டேட்டா பேஸோட நாலேஜ் நமக்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ டேட்டா பேஸ் நாலேஜ் நம்ம எடுத்துக்கணுங்க. அடுத்து நம்ம படிக்க வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா ஃபயர்வால். ஸோ சார் எதிரி வரானா அவனை உள்ள விடாம தடுக்கிறது எப்படி சார்? இல்லை இங்கிருந்து தப்பான விஷயம் எதுவுமே போகக்கூடாது சார், ரெண்டுத்தையும் தடுக்கிறது எப்படி? இந்த ஃபயர்வாலை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஃபயர்வாலை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்கிரிப்ஷன். டேட்டாக்களை நம்ம அனுப்பும் போது தான் எடுத்துடுறான், டேட்டாவை மாற்றி அனுப்புனா எடுக்க முடியாது இல்லையா? அதுதான் என்கிரிப்ஷன் மெக்கானிசம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டேட்டாக்களை ஏபிசின்றது டேட்டாவை இந்த மாதிரி மாற்றி அனுப்புனா
அங்கே போய் ஏபிசின்னு போட்டுக்கலாங்க. ஓகேவா? இந்த டேட்டாவை எடுத்து அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கிரிப்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் டேட்டாக்களை என்கிரிப்ட் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணி அனுப்புறதுங்க. இந்த கான்செப்ட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஃபைனலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹேக்கிங் பண்ணுற டூல்ஸுங்க, அதை சைபர் செக்யூரிட்டி மூலமாக ப்ரிவென்ட் பண்ணுற டூல்ஸுங்க. இது எல்லாத்தையும் கத்தியை குத்தவும் செய்ய முடியும், அதை வச்சு காப்பாற்றவும் முடியுங்க. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க. தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எப்படி காப்பாற்றுறதுன்னு பார்க்கலாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியில். சரி, அந்த ரோட் மேப்பை டீட்டெயிலாக ஒரு முறை நான் சொல்லிடுறேங்க. பாசிபிலிட்டி ஆஃப் அட்டாக்ஸுங்க, என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்க அட்டாக்ஸ் பற்றி நாம தெரிஞ்சுக்கணும். அந்த ஹேக்கிங் டெர்மினாலஜிஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக பண்ணுவாங்க. காலி லினக்ஸ்ன்றது பயங்கர ஃபேமஸான சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஹேக்கிங்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதெல்லாம் சொல்லி கற்றுக்கணுங்க. அடுத்து நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேவா? நெட்வொர்க்கிங் என்ன, சுவிட்ச்னா என்ன, ரவுட்டர்னா என்ன, இன்டர்நெட்னா என்ன, இன்ட்ராநெட்னா அதான் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ப்ரோட்டோகால்ஸுங்க. ப்ரோட்டோகால்ஸ் நிறைய இருக்கு. ஹெச்டிடிபி அப்படின்னா வெப்சைட் ஆக்சஸ் பண்ண ப்ரோட்டோகால், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், HTTPS ப்ரோட்டோகால், செக்யூரான HTTP அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜுங்க அண்ட் ஏதோ ஒரு டேட்டா பேஸ் நாலேஜுங்க. ஓகேவா? SQL டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது, ஒரு டேபிள் எப்படி அந்த டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை எப்படி எடுக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஃபயர்வாலுங்க. நம்ம சிஸ்டத்தை, நம்ம நெட்வொர்க்கையோ நம்ம கம்ப்யூட்டரையோ காப்பாற்றணும்னா இந்த ஃபயர்வால் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அப்புறமா அதுக்கான டூல்ஸ் எல்லாமே, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்டாக மாற முடியுங்க. வேலைக்காக இது படிக்க வேண்டாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, நாம் வாழ்றதுக்காக படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்குங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இதை கற்றுக்குங்க. சார் இது இல்லாமல் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வெப்சைட் போங்க, wikidata.com. இந்த வெப்சைட் போனீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை போய் பாருங்க, எல்லா கண்டென்ட்டும் படிங்க, செம்மையாக உங்களுக்கு புரியுங்க. அதை தாண்டி படிக்கணும்னு ஆசைப்பட்டா நேரம் வந்துருங்க, பார்த்துக்கலாங்க. ஓகேவா? இது எல்லாமே நான் நடத்துகிற கோர்சஸுங்க. எந்த கோர்ஸ்லாம் நீங்கள் படிக்கலாம், நீங்கள் என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாராக இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்க. ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேங்க. ஸோ நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணணும், என் கூட டச்சில் இருக்கணும், டெக்னாலஜி கற்றுக்கணும், ரொம்ப சிம்பிள் தாங்க. இது என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுங்க. ஓகேவா? இந்த சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா ரெகுலர் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாங்க. ப்ரௌசரில் போய் இந்த லிங்க் அடிச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஸோ இந்த லிங்கை ஜாயின் பண்ணி ரெகுலராக டெக்னாலஜியோட நியூஸ்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லை இன்ஸ்டாவில் நான் ரீச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்ஸ்டால் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.